காமாட்சி வந்த உடனே எட்டி பிடிச்சுக்கணும், கட்டி அணைச்சுக்கணும், முத்தம் கொடுக்கணும். ஆமா, செத்தண்டா கடவுள. அந்த நாசமா போன காமாட்சியோட புருஷன் ஊர்ல இருந்து திரும்பிட்டானா? இங்க யாருமே இல்லையே. என்ன எவன் அடிச்சிருப்பான்? அதானே, இந்த கொக்கரக்கோ கோவிந்தனை அடிக்கிற தைரியம் இந்த உலகத்துல எவனுக்கு இருக்கு? காமாட்சியே இன்னும் காணமே. ஐயோ அப்பா, எவன்டா? யார் என்ன அடிச்சது? எந்த பையனையும் காணமே. ஒருவேளை மேல இருந்து ஓடையீடு விழுந்திருக்குமோ? அப்படி மேல இருந்து விழுந்த ஓடுங்க என் தலைமையில பட்டு உடைஞ்சு கீழே விழுந்திருந்தா அங்கேயோ இங்கேயோ வேற எங்கேயாவது செதறி கிடக்கணுமே. எங்கேயுமே காணமே. எப்படி? அதான் என் மேல அடி விழுந்தது. எவ அடிக்கிறா? எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா? ஏன் அடிக்கிறா? காமாட்சி. இல்ல, இது மனுஷ அடி மாதிரி தெரியல. ஓடிட வேண்டியதா? கிளம்பு, அடி ஓடிட வேண்டியதா? சுருட்டு சுருட்டு. ஐயோ அம்மா, இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது. சட்டு புட்டுன்னு மூட்டையை கட்டிட்டு கிளம்பினா. அப்பா, ஐயோ அம்மா, அப்பா அப்பா கத்தப்பா. கோவிந்த செட்டியாரே, என்ன இது? ஏன் கால விழறீங்க? எழுந்துருங்க. மோர் கொண்டு வந்திருக்கேன். மோரா? கொண்டா. எனக்கு மோர் வேண்டாம், கீரை வேண்டாம், ஆளை விடு. கோவிந்த செட்டியாரே, உங்க துணி மூட்டை. அப்பா, மொட்டை 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 மொட்டை. அப்பா மொட்டை